வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. ஆஷாட நவராத்திரி நம்ம அம்மாவுக்கான நவராத்திரி, உங்கள் எல்லாரையும் அழைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவே. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போன வருடம் ஆஷாட நவராத்திரி ரொம்ப விமர்சனையாக நடந்தது. இந்த வருடமும் ஆஷாட நவராத்திரி வெகு விமர்சையாக நடக்க இருக்கு. போன வருடம் நவராத்திரியில் அம்பாளுக்கு நாமம் சூட்டி பெரிய திருவிழாவாக கொண்டாடணும். அதே மாதிரி இந்த வருடமும் ரொம்ப பிரம்மாண்டமாக அம்மா நடத்திக்க இருக்கா. ஏன்னா அவளுக்கான சக்தி உச்சபட்ச நேரத்தில் இருக்கக்கூடியதுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த ஆனி மாதம் வரக்கூடிய அமாவாசையிலிருந்து, அமாவாசைக்கு மறுநாள்லேருந்துன்னு சொல்லுவாங்க. இந்த வருடம் ஜூன் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பித்து ஜூலை மாதம் 5ஆம் தேதியோட நிறைவாகுது. இந்த வருடம் என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா, அம்பாள் நமக்காக கீழே இறங்கி வரா. இங்கே நிறையா பேர் நின்று தரிசனம் பார்க்க முடியலை அப்படின்றதுனால அம்பாள் இந்த வாட்டி கீழே இறங்கி நமக்கு தரிசனம் தர இருக்கிறா. ஒவ்வொரு நாளும் சிறப்பான அலங்காரம், ஆராதனை, அர்ச்சனை. நம்மளுடைய அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனை, மலர் அர்ச்சனை எல்லாமே நடக்கும். எப்போதுமே சகஸ்ர நாமம் படிப்போம். எப்போதும் 1008 நாமங்கள் சொல்லி அம்பாளை நம்ம போற்றி சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாகனம் மாதிரி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்னு அம்பாளுடைய உத்தரவு கிடச்சிருக்கு. 24ஆம் தேதி, அதாவது அமாவாசை 24 மாலையிலேருந்து ஆரம்பிக்குது. இருந்தாலும் நம்ம எல்லோரும் வசதிக்காகவும் 24ஆம் தேதி காலையில் பல்லூருக்கு போய் வழக்கம் போல் அங்கே பொங்கல் வச்சுட்டு வந்துட்டு 25ஆம் தேதி காலையில் அம்பாளுக்கு அபிஷேகத்தோடு ஆரம்பிக்கிறோம். இந்த வாட்டி அம்பாளுக்கு அபிஷேகம் மஞ்சள் குங்குமம் இதனால் முழுக்க அபிஷேகம் பண்ணணும் அப்படின்றது தான் அவளுடைய உத்தரவு. அப்படியே அந்த அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த மஞ்சள் பொடி, குங்குமம் இது எல்லாம் தான் 9 நாளும் வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமாக கிடைக்க போகுது. அம்பாள் திருமேனியில் பட்ட அந்த மஞ்சள் குங்குமம் தான் எல்லாருக்குமே பிரசாதமாகவும் கொடுக்க போகிறோம். விதவிதமான அலங்காரங்கள் இருக்கும். ஏன்னா அம்மா எப்போவுமே சிம்பிளாக இங்கே இருப்பாங்க. அவங்க நிறைய நகை போட்டுக்க மாட்டாங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அதை மாதிரி அம்மா எப்போதுமே சிம்பிளாக இங்கே இருப்பாங்க. இந்த 10 நாள் தான் அவங்களுக்கு அலங்காரம்ன்றது ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும். இந்த வருடம் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணக்கூடியவங்க முன்னாடியே பேசியிருக்கிறோம். என்னென்னைக்கு என்னென்ன அலங்காரம் அப்படின்றத கூட முன்னாடியே முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்றத எல்லாமே சொல்லியிருக்கிறோம். நீங்களும் வாங்க. அம்பாளுடைய அருள்னால் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் தரிசனம் பண்ணலாம். இங்கே எல்லாருடைய வசதிக்காகவும் தான் அம்பாளுக்கு தினம் ஒரு பந்தல் போட்டு எல்லாமே இயற்கையாகவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். இயற்கையான வாழை இலையில், தென்னை ஓலையில், அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் மஞ்சளில் கூட வளையலில் இப்படி பந்தல் அவளுக்கு அமைக்கணும் அப்படின்னு ஆசை. கீழே அந்த மாதிரி பந்தல் போட்டு அதில் அம்பாள் அமர்ந்திருந்து நமக்கு அருளாசி கொடுக்க போகிறா. நான் 2-3 மாதமாக, அது என்னவோ தெரில, ஆஷாட நவராத்திரி நம்ம அந்த ஆனி மாதம் தான் கொண்டாடுறோம் அப்படின்னா கூட அதுக்காக அம்பாளும் சரி விளக்கு கடையும் சரி ரொம்பவே தயாராகிக்கிட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அம்பாளை தேடி ஏதேதோ ஊர்லேருந்து ஏதேதோ நாடுகளில் இருந்தெல்லாம் வர்றீங்க. உங்களுக்கும் ஆசை இருக்கும். நிறைய பேர் புடவை இதெல்லாம் அனுப்பி வைக்கிறீங்க. நீங்களும் இந்த பூஜையில் கலந்துக்கலாம். எப்போதுமே ஆஷாட நவராத்திரியில் அந்த 10ஆவது நாள் பூஜை மட்டும்தான் விளக்கு கடையோட பூஜையாக இருக்கும். நிறைவு நாள் அந்த தசமின்னு சொல்கிறோம் இல்லையா, அன்னைக்கு தான் நாங்கள் பண்ணிப்போம். எங்களுடைய உபயமாக வச்சு பண்ணிக்கிறது. மற்ற நாள் எல்லாம் பக்தர்களாகிய அம்பாளை வழிபடக்கூடிய பக்தர்கள் அவங்க கொடுக்கறது தான், அவங்க சொல்கிறது தான் இப்போவே ஒவ்வொருத்தராக ஃபோன் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு நாள் முழுசாக எடுத்துக்க முடியாதவங்க கூட பிரசாதத்துக்குன்னு இது பண்ணுங்கள், எங்களுடைய பேரில் பிரசாதம் கொடுத்துருங்க, எங்களுடைய பேரில் அன்றைக்கி இது அம்பாளுக்கு பூ மாலைகளுக்கானது எங்களதாக இருக்கட்டும், அலங்காரத்துக்குள்ளது எங்களதாக இருக்கட்டும்னு ஒவ்வொருத்தராக கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்காக ஒரு ஸ்லாட் மாதிரியும் போட்டிருக்காங்க. நம்ம விளக்கடையில் இருக்குது. நீங்கள் விளக்கு கடைக்கு தொடர்பு கொண்டு இதை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எல்லாருமே வாங்க. நான் இது
கண்டிப்பாக வாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு அம்பாளுடைய அருட்கடாட்சம் இருந்தால் அம்பாள் உங்களை வர வச்சிருவா, அவ்வளோதான் சொல்ல முடியும். போன வருடம் மாதிரியே இந்த வருடமும் காப்பு கட்டி விரதம் இருந்து, நம்ம அம்பாள்னாலே விவசாயம் தானே, அவளுக்கானது தான் முளைப்பாரி அப்படின்றதுனால முளைப்பாரியும் போட்டு வளர்த்து கும்மி கோலாகலத்தோடு 9வது நாள் இருக்கும். அதாவது 4ஆம் தேதி ரொம்ப கிராண்டாக இருக்கும். நிறைவு நாள் அம்பாள் நம்மளுடைய விளக்கடைக்கு திரும்ப உள்ளே வந்துடுவாங்க. அது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் எப்போ வந்தாலும் அம்பாளை தரிசிக்கிற வகையில் உங்களுக்கு ரொம்ப அழகாக வசதியாக நீங்கள் அம்பாளை கும்பிட்டுட்டு போகிற மாதிரி உங்களுக்காக அம்பாள் கீழே இறங்கி வரா. அவளுக்காக சிறப்பாக பந்தல் போடுறோம். நீங்கள் மனசு குளிர அவள் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு ரசிச்சுட்டு போகலாம். தினம் ஈவினிங்கில் மாலை வேளையில் 6 மணிக்கு அம்பாளுக்கு சகஸ்ரநாமம் சொல்ல ஆரம்பித்து அவளுக்கான அர்ச்சனைகள் முடித்து, சிவாச்சாரியார் அதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணலை. ஆனால் அந்த உபயம் பண்ணுறவங்க எனக்கு இன்றைக்கி பூஜை இப்படி வேணும்னு கேட்டாங்கன்னா, விளக்கடையில் போன வருடமும் சரி இந்த வருடமும் சரி நாங்கள் பண்ணோம், நாங்கள் அலங்காரம் பண்ணோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க. அந்த அலங்காரம் ஒன்றும் அம்பாள் நிர்ணயித்தது. அதை விட அவளுக்காக வேண்டிக்கிட்ட பக்தர்கள் அவங்க சொன்னது. ஆனால் இந்த வாட்டி வாகனம் அப்படின்னு முடிவானதுனால எல்லா வாகனமுமே பண்ணி நம்ம அவங்கள அலங்காரம் பண்ணலாம் அப்படின்றது தான் எங்களுடைய ஆசை. ரொம்ப கோலாகலமாக நடக்க போகுது. உங்கள் எல்லாரையும் அழைக்க தான் இன்றைக்கி காலையில் கிளம்பியே வந்தேன். ஏன்னா ரொம்ப ஆசையாகவும் கிளம்பி வந்தேன். இங்கே இருக்கக்கூடிய அம்பாள் விளக்கு கடையில் எங்களுக்கு அருள் பாலிக்கிறா அப்படின்றதெல்லாம் எந்த காலமும் போயிடுச்சு. என் குருஜி வாக்குப்படி, எங்களோட குருஜி வாக்குப்படி, பூஜை உனக்கானதில்லை, நீ தனியாக எந்த பூஜையும் நீ பண்ணிக்கவும் முடியாது, பண்ணிக்கவும் கூடாது, இது எல்லாருக்குமான பூஜை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்ன அந்த வாக்குக்கு இணங்கி இந்த ஆஷாட நவராத்திரி நீங்கள் எல்லாரும் நம்ம எல்லாரும் கொண்டாடி அம்பாளை பக்கத்தில் பார்த்து தரிசித்து எல்லாருமே அங்கே அந்நேரம் இருக்கிற எல்லாருமே ஒரு அர்ச்சனை பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கும் ஆசை. அது அம்பாள் வழி நடத்துவா. நாள் நெருங்க அவளுக்கு அபிஷேகம் எப்படி நடக்க போகுது, அலங்காரம் எப்படி நடக்க போகுதுன்றதை அவளே நமக்கு உணர்த்துவா. ஏன்னா எப்போதுமே சொல்கிற மாதிரி தான் பூஜை இதெல்லாம் இங்கே நம்ம நிர்ணயம் பண்ணி நடக்கக்கூடியது இல்லை. அம்பாளுடைய அனுகிரகத்தால் அவளோட நிர்ணயத்தினால நடக்குது. எல்லாரும் வாங்க. ஆஷாட நவராத்திரி ஜூன் 25ஆம் தேதியிலிருந்து ஜூலை 5ஆம் தேதி வரைக்கும். அதே நேரத்தில் தான் 6ஆம் தேதி, ஜூலை 6ஆம் தேதி நம்மளுடைய திரிசக்தி வராகி பீடம் பள்ளிகொண்டால் இருக்கக்கூடிய திரிசக்தி வராகிக்கும் கும்பாபிஷேகம் நடக்க இருக்குது. இது எவ்வளோ ஒரு பரிபூரணமான ஒரு நிகழ்வாக இருக்க போகுது அப்படின்னா நீங்கள் அதை அனுபவிங்க, கண்ணால் பாருங்கள். இதெல்லாம் வரலாற்றில் பதிக்கப்பட வேண்டிய காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அம்பாள் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கும்பாபிஷேகத்துக்கும் எல்லாருமே வாங்க. நாங்கள் கேட்டுக்கிட்டோம் அப்படின்றதுனால நிறைய பேர் மளிகை சாமான் எண்ணெய் எல்லாம் கொண்டு கொடுக்குறீங்க. வெளியூரில் இருக்கிறவங்க பணமாகவும் அனுப்பிட்டுருக்கீங்க. இது எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு மொத்தமாக நாங்கள் சொல்லிவிடுவோம். யார் யார் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற லிஸ்ட்டுமே கொடுத்துட்டு அதையும் கொண்டு போய் திரிசக்தி வராகி பீடத்தில் அர்ப்பணிக்க இருக்கோம். ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு விஷயமும் அம்பாள் நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்றத நானுமே பரிபூரணமாக உணர்கிறேன். விளக்கு கடை வரக்கூடிய அத்தனை பேருமே உணர்றீங்க. உணர்ந்த அத்தனை பேரும் வந்திருந்து அம்பாளுடைய இந்த தரிசனம் காண கோடி புண்ணியம் பண்ணியிருக்கணும். அந்த அளவுக்கு வெகு விமர்சனையாக நடக்க இருக்குது. அடுத்தடுத்த நாள் என்ன பூஜை அப்படிங்கிறத அவளே நமக்கு சொல்லுவாள். அதுபடி அவ்வளோ அழகாக பூஜை நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அம்பாள் சிறப்பாக நடத்திப்பா. ஏன்னா அவள் இந்த ஆஷாட நவராத்திரியை எதிர்பார்த்து காத்திருக்கா அப்படின்றது நானுமே ஒவ்வொரு பூஜை எப்பவும் உணர்கிறேன். இந்த பஞ்சமி அந்த ஆஷாட நவராத்திரியில் மட்டும் காஞ்சிபுரத்தில் காலையில் பூஜை நடக்கும். பஞ்சமிக்கு மட்டும் அங்கே காலையில் பூஜை நடக்கும். மற்ற நாள் நம்மளுடைய போரூர் விளக்கு கடையில் மட்டும்தான் அம்பாளுக்கு ஆஷாட நவராத்திரிக்கான பூஜைகள் இங்கே தொடர்ந்து நடக்கும். எல்லாரும் வாங்க. அம்மன் அருள் நம்ம எல்லாருக்கும் பரிபூரணமாக கிடைக்கட்டும்.